சாய்ரா, என் அன்பு செல்லமே, சில பேர் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று சில தவறான செயல்களில் இறங்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நானோ அவர்களை அதில் போக விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறேன். அது யார் என்றால், உன்னை தினம் தினமும் வார்த்தையால் காயப்படுத்தும் உன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கும் உறவுதான். நீ எங்கு செல்கிறாய், என்ன செய்கிறாய், உன் குடும்பத்தில் நீ எப்படி இருக்கிறாய் என்று ஒன்று விடாமல் பார்த்து கவனித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதை வைத்துத்தான் அவர்கள் உன்னை எப்படியாவது இடம் தெரியாமல் ஆக்கிவிடலாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் நீயோ என்னுடைய பாதுகாப்பு வலையில் இருக்கிறாய் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அது அவர்களுக்கு சீக்கிரமாகவே தெரிய வரும். அவர்கள் உன்னை எப்படியாவது ஏதாவது செய்து உன்னை வாழ்க்கையில் பாதாளத்திற்கு தள்ளிவிடலாம் என்ற சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். யார் இங்கு எந்த முயற்சி எடுத்தாலும் அது நடக்காத. என்னை நம்பி வந்த குழந்தையை நான் கரை சேர்க்கத்தான் அவர்களுடன் இருக்கிறேனே தவிர, அடுத்தவர்கள் செய்வதை பார்த்து கொண்டு அவர்களுக்கு உதவுவதற்காக அல்ல. நீ நினைக்கிறது தவறு. யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் அப்பா என்று ஒவ்வொரு முறையும் நீ சொல்லும் பொழுது உன்னுடைய உன்னுடைய மனதில் இருந்துதான் நீ உண்மையாக சொல்கிறாய். நீ வெறும் வார்த்தைக்காக சொல்வது கிடையாது. நீ உன்னுடைய அன்பால் என்னை அப்பா என்று ஒவ்வொரு முறையும் கஷ்டமோ இல்லை சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் என்னை அப்பா என்று சொல்லும் பொழுது உண்மையான ஒரு வார்த்தையால் தான் என்னை நீ சொல்கிறாய். அதனால் நான் என்னுடைய குழந்தையை எப்பொழுதும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையிலும் மாட்டிவிட மாட்டேன். எல்லா சூழ்நிலையிலும் இருந்து காப்பாற்றுவேன். நான் அப்பாவாக இருந்து நீ எந்த ஒரு இடத்திலும் உன்னை தலை குனியவோ இல்லை தவறான ஒரு விஷயத்திற்கோ உன்னை இழுத்து செல்ல மாட்டேன். உன்னை பாதுகாக்கத்தான் நான் வந்துள்ளேன். யாரும் உன்னை தவறாக உன்னுடைய குடும்பத்தையோ உன்னையோ தவறாக எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்களை தடுத்து வைத்திருக்கிறேன். கவலைப்படாதே. எனக்காக நீ ஒன்று செய். யார் உனக்கு எந்த தவறான ஒரு வார்த்தையால் பேசினாலும், உன் மனதை கஷ்டப்படுத்துவது போல் பேசினாலும், அவர்களுக்கு உன்னிடமிருந்து பதிலை நீ தராமல் இருப்பது நல்லது. நீ பதிலை தர தர மேலும் அவர்களுக்கு உன்மேல் இருக்கும் கோபமானது அதிகமாகும். பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும் என்று விட்டுவிட யாருடைய வாயையும் இங்கு மூட முடியாது. நீ திரும்பவும் பேசினாலும் கூட அவர்கள் மேலும் மேலும் பதில் கொடுத்து கொண்டுத்தான் இருப்பார்கள். அவர்கள் வாயை மூடுவது என்னுடைய கடமை. அவர்கள் நினைத்திருக்கிறார்கள் உன்னுடைய இடம் இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்று. ஆனால் நான் நினைத்தால் அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் ஆக்கிவிடுவேன். நீ எதையும் நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதே. யாரும் உனக்கு எதுவும் செய்யவும் முடியாது. யாரும் உனக்கு எதுவும் செய்யவும் இல்லை. ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் தான் இது நடக்கிறது. சீக்கிரமாகவே அனைத்து தொந்தரவையும் உன்னிடம் இருந்து நான் எடுத்து விடுகிறேன். சீக்கிரமாக உனக்கு அனைத்திற்கும் பதில் தருகிறேன். சீக்கிரமாகவே எல்லா பிரச்சனைகளையும் முடித்து யார் உனக்கு தொந்தரவு செய்கிறார்களோ அவர்களே வாயை மூடும் அளவுக்கு அவர்களை வாயை நான் மூட வைக்கிறேன். நீ தைரியமாக இரு. எந்த ஒரு தவறும் உன் வாழ்க்கையில் இனி நடக்காது. சந்தோஷமாக இரு. எல்லாம் நான் இருக்கிறேன். இனி நீ ஜாக்கிரதையாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.